இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் பாஸ்கா விழாவை கொண்டாடுகின்றோம். பாஸ்கா என்றால் கடத்தல் என்று பொருள். பழைய ஏற்பாட்டில் கடவுளின் கனிந்த உள்ளத்தால் பாரவோனின் ஆதிக்கத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்தும் இஸ்ரேல் மக்கள் விடுதலை அடைந்து கானான் நாட்டை உடைமையாக்கி கொண்டனர். அதாவது பாஸ்கா என்ற கடத்தல் நிகழ்வின் வழியாக தீமையின் ஆதிக்கத்திலிருந்து கடந்து வந்து நித்தியத்திற்கும் நிலையான இறைவனை பற்றி கொண்டனர். முதல் ஏற்பாட்டில் பாவத்திற்கு கழுவாயாக செம்மறியாடுகள் பலியிடப்பட்டன. புதிய ஏற்பாட்டிலோ பாவம் போக்கும் செம்மறியாகிய இயேசுவே பலியாகின்றார். இயேசு தன்னை உடைத்து தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகின்றார். இயேசுவின் இந்த பாஸ்கா விழா நமது தன்னல நாட்டங்களிலிருந்து விடுபட்டு நம்மை மனதுடன் புனித மாண்புடனும் வாழ பயணிக்கின்றது. இயேசு இன்று குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். இயேசுவின் இந்த குருத்துவத்தில் நாம் பங்கெடுக்க விரும்பினால் அவரை போல் நாமும் பிறரது நலனுக்காக நம்மையே உடைத்து கொடுக்க, பகிர்ந்து கொடுக்க முன் வர வேண்டும். வாழும் காலம் சிறிதென்றாலும் நாம் நீதியின் வழியில் பயணிக்க வேண்டும். இயேசுவும் துணிந்து நீதியின் வழியில் நம்மை மீட்க முன் வருகின்றார். நீதியையும் சமத்துவத்தையும் எடுத்து காட்டும் இயேசுவின் இந்த நற்கருணை விருந்து துணிவுடன் பங்கு பெறுவதற்காக அருளை வேண்டி இத்திருப்பலியில் இறைஞ்சுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவுடைய இனிய நாமத்தில் அவருடைய ராவுணவு பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு இந்த இரவிலே நமக்கென்று ஒரு மாபெரும் விருந்தை ஏற்பாடு செய்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த நாளில் குருத்துவத்தை இயேசு ஏற்படுத்தியதை நினைவு கூறுகிறோம். சீடர்களுடைய பாதங்களை கழுவி அன்பு கட்டளை கொடுப்பதை நினைவு கூறுகிறோம். நற்கருணையை ஏற்படுத்தியதை நினைவு கூர்ந்து இதை மாபெரும் விழாவாக திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, இந்த உன்னதமான நாளில் நம் ஆண்டவர் இயேசுவுடைய பணிக்குருத்துவத்தில் இணைந்திருக்கிற நம் திருத்தந்தை, கருதினாள்கள், பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தாருக்காக நாம் செபிப்போம். அவர்கள் ஆண்டவருடைய பணிக்குருத்துவத்தின் உண்மை நிலையை உணர்ந்து உடலுள்ள ஆன்ம பலத்தோடு பணியாற்ற நாம் செபிப்போம். இன்னுமாக இந்த உன்னதமான நாளில் எல்லா இறைமக்களும் ஆண்டவருடைய பொது குருத்துவத்திலே பங்கேற்கிறார்கள். எனவே தாழ்ச்சியோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக பணிபுரியக்கூடிய மனநிலையை உலக திரு அவையின் இறைமக்கள் பெற்றுக்கொள்ள நாம் அன்றாடுவோம். அதே போல ஆண்டவர் இயேசு இந்த ராவ் வேளையில நற்கருணை ஏற்படுத்துகிறார். அந்த உன்னதமான பரிசுத்த நற்கருணையின் மீது நாம் எல்லோரும் பற்றுக்கொள்ளவும் விசுவசிக்கவும் நற்கருணை ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் நாம் எல்லோரும் கொள்ளை வியாதி ஆகிய கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் முழு விடுதலையும் முழு நலமும் எல்லா உலக நாடுகளுக்கும் இறைவன் தாமே வழங்க இந்த திருப்பலியில் ஒருமனப்பட்டு நாம் செபிப்போம். இந்த உன்னதமான பலியின் ஆசிரை பெற தடையாக இருக்கிற நம் பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
என்னும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறுநிகழ்வில் இருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். உங்களோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். பாஸ்கா ராவுணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1-8 மற்றும் 11 முதல் 14 வரை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவிற்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். அது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் ஆசீர்வதிக்கும் கிண்ணம்
இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 23 முதல் 26 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 15. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. ராவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடைகளை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரால் என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது.
எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவரிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே நிறை அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவுடைய ராவுணவு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் ராவுணவு 3 நிலையிலே நாம் சிந்திப்பதற்கு அழைப்பு விடுக்கிறது. முதலாவதாக, இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய புனித நிகழ்வு இன்றைக்கு நாம் கொண்டாட்டமாக அக்களிப்போடு கலிகுறுதலோடு திரு அவையோடு இணைந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, குருத்துவம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்றால், நம் ஆண்டவர் இயேசுவின் குருத்துவத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற குருக்கள் பங்கு பெறுகிறார்கள். எபிரேயர் 7:17 வாசித்தோம் என்றால், மெல்கிசேதேக்கின் முறைப்படி அவர் என்றென்றும் குருவாக இருக்கிறார். நித்திய குருவாகிய இயேசுவின் குருத்துவத்தில் குருக்கள் பங்கு பெறுகிறார்கள். இயேசுவின் மறு நிலையாக மறு கிறிஸ்துவாக வாழ்வதற்கு குருக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, குருக்கள் எந்த அளவுக்கு திரு அவைக்கு தொன்று தொட்டு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால், பாப்பரசர் 10ஆம் பத்திநாதர் சொல்லுகிறார், நற்கருணையை ஏற்படுத்துபவர் குரு, குரு இல்லையே திரு அவை செத்து இருக்கும் என்று சொல்லுகிறார். திரு அவையை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர்களே குருவானவர் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த உன்னத புனித குருத்துவத்தை நாம் நினைத்து பார்க்க கொண்டாட அழைக்கப்படுகிறோம். புனித ஜான் மரிய வியானி குருக்களின் பாதுகாவலர் சொல்லுகிறார், குரு இல்லையேல் திருப்பலி இல்லை, திருப்பலி இல்லையேல் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லையேல் திரு அவையே இல்லை என்று சொல்கிறார். இது உண்மைதான். குருவானவர் திருப்பலி வைக்கவில்லை என்றால் நற்கருணை எங்கிருந்து வரும்? நற்கருணை இல்லை என்றால் திருச்சபையே இல்லையே. எனவே குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் என்பதை நினைத்து நாம் குருத்துவத்தை மதிக்கவும் குருக்களை போற்றவும் அழைக்கப்படுகிறோம். மறைந்த திருத்தந்தையும் புனிதருமாக இருக்கக்கூடிய 2ஆம் ஜான் பால் சொல்லுகிறார், குருவானவர் இல்லையே யாருமே புனிதராக மாறியிருக்க முடியாது. ஆமென். ஏன் என்றால் குருவானவர் தான் எல்லா மனிதருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லா புனிதர்களும் மனித நிலையில் தங்கள் வாழ்க்கையை தொடங்கி பாவ நிலைக்குள்ளுக்குள்ளே உலக போக்கிலே கடந்து போய் இன்றைக்கோ இயேசுவை அவருடைய உண்மை தன்மையை கண்டுகொண்டு மனமாற்றம் அடைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு புனிதராக பரிசுத்தரமாக வாழ ஆரம்பித்தது அவர்கள் செய்த பாவரிக்கை மூலமாக. அந்த பாவரிக்கையை கேட்டு பாவங்களை மன்னித்ததால் தான் அவர்கள் குரு என்ற நிலையில் மட்டுமல்ல, சாதாரண மனிதர் என்ற நிலையில் மட்டுமல்ல, புனிதராக உயர்த்தப்படுவதற்கு காரணமாக ஒரு குருவானவர் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்லுகிறார், என் எதிர்கொண்டு புனிதர்கள் எல்லோரும் வரட்டும், வானதூதர்கள் வரட்டும், ஏன் தாய் மரியாவும் வரட்டும், அதோடு ஒரு குருவானவர் வரட்டும், நான் முதலில் குருவானவரிடம் தான் மண்டியிட்டு சிலுவை அடையாளம் வாங்குவேன். ஏனென்றால் குருவானவர் தான் என்னை தன்னுடைய இயேசு கிறிஸ்துவின் திருவருட் சாதனத்தில்
என்னை திருநிலைப்படுத்தினவர். குருவானவர் தான் என் பாவங்களை மன்னிக்கிறார். குருவானவர் தான் திருப்பலி ஒப்பு கொடுத்து இயேசுவினுடைய பரிசுத்த உடலை மக்களுக்கு கொடுக்கிறார். எனவே அவரை தான் வணங்குவேன் என்று சொல்லுகிறார். நம் மண்ணிலே வாழ்ந்த விவேகானந்தர் சொல்லுகிறார், ஒரு இந்து மத குரு வரட்டும், இஸ்லாமிய குரு வரட்டும், அதோட ஒரு கிறிஸ்துவ குருவானவர் வரட்டும், நான் கிறிஸ்துவ குருவானவரை தான் முதலில் வணங்குவேன் என்று சொல்கிறார். எதற்காக என்றால், இருண்டு போயிருந்த இந்தியாவை ஒளிரச் செய்தவர்கள் மிஷினரிமார்களாக வந்த குருக்கள் என்று சொல்கிறார். ஆமென். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட குருக்களை நாம் எந்த அளவுக்கு காணுகிறோம், உறவு பாராட்டுகிறோம், அன்பு செய்கிறோம் என்பதை மக்கள் இந்த நாட்களில் நீங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். ஒன்று உண்மையை நான் சொல்லுகிறேன், ஒரு குருவாக சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதிய கடிதம் 7:28 சொல்லப்பட்டிருக்கிறது, வலுவற்றவர்கள் தான் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, வலுவற்றவர்களை ஏன் கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் என்றால், அப்பொழுதுதான் வலுவற்ற நிலையில் வல்லமையை கொடுத்து வலுவற்றிருக்கிற மக்களுக்கும் வல்லமை கொடுக்க முடியும் என்பதற்காக வலுவற்றவர்களை கடவுள் தேர்ந்து கொள்கிறார். ஆமென். ஒரு சில நேரத்தில் குருக்கள் தங்களுடைய வலுவற்ற நிலையில மனித சுபாவத்தில் இருக்கிறதை பார்க்கிற இறை மக்கள், நீங்கள் அவர்களோடு தனிப்பட்ட அன்பு பாராட்டி, தனிப்பட்ட உறவு பாராட்டி, அவர்களுடைய சிறு சிறு பலவீனங்களை சொல்லி ஆண்டவருக்காக எழும்பி நிற்க, ஆண்டவரின் குருத்துவத்திலே உண்மையாயிருக்க, ஆண்டவருடைய குருத்துவத்துக்கு சான்று பகர நாம் அவர்களோடு தோழமை பாராட்டி அவர்களை நாம் வழிநடத்தவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, குருக்கள் வலுவற்றவர்கள் என்று மட்டும் சொல்ல நான் எத்தனிக்கவில்லை. ஆனால் அந்த குருவானவர் ஆவதற்காக கொடுக்கப்படுகிற பயிற்சி மூலமாக தகுதி நிலைக்கு வந்த பிறகுதான் அவர்களுக்கு திருப்பூசல் பூசி குருவாக்கப்படுகிறார்கள். அதைத்தான் பவுலடியார் 2 கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம் 3வது அதிகாரம் 5 சொல்லுவார், எங்களுடைய தகுதி, வலுவற்று இருக்கிற எங்களுடைய தகுதி கடவுளிடமிருந்து வருகிறது என்று சொல்கிறார். ஆமென். கடவுள் வலுவற்ற குருக்களை தேர்ந்தெடுத்து, பலவீனமான குருக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தகுதியாய் மாற்றிதான் உங்கள் பங்குகளுக்கு பணியாற்ற அனுப்புகிறார். எனவே குருக்கள் தகுதியற்றவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், பலவீனத்துக்கு கூடியவர்கள் என்று சொல்லி நாம் ஏதுக்கு மாறாக பேசிக்கொண்டு, அக்கம் பக்கத்தில் பேசிக்கொண்டு, குழுவாக பேசிக்கொண்டு நாம் குருக்களுடைய தகுதி நிலையை கேள்விக்கு உட்படுத்த கூடாது என்பதையும் இறைமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உண்மையை நான் உங்களுக்கு இறைவாக்கு வாயிலாக சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த இறைவாக்கை கேட்கிற எல்லாரும் கண்டுகொள்ளுங்கள். திருப்பாடல் 105:15 திருப்பொழிவு செய்தவரை யாரும் தொடாதீர்கள், அப்படி தொடுகிற பொழுது உணவு என்றும் என்னும் ஊன்றுகோலை கடவுள் முறித்து விடுவார் என்று சொல்கிறார். எனவே எந்த குருக்கள் மட்டிலும் உங்களுக்கு மனத்தாங்கள் இருந்தாலும், உறவிலே பிரச்சனை இருந்தாலும், பணியிலே பிரச்சனை இருந்தாலும், அந்த குருக்களோடு நாம் எந்த நிலையிலும் சண்டையிடுவதற்கோ, அவர்களை தவறாக பேசுவதற்கோ, தவறான முத்திரை குத்துவதற்கோ நாம் ஆட்கள் அல்ல, செய்யக்கூடாது. இதில் ஒரு மனமாற்றத்தை இறைமக்கள் உண்டு பண்ணி தோழமை அன்போடு குருக்களை பாவிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த அருமையான குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளில் குருக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மறைமாவட்ட குருக்கள் 2 வார்த்தைப்பாடுகளை எடுக்கிறோம். முதலாவதாக கற்பு, கீழ்ப்படிதல். இந்த 2 வார்த்தைப்பாடுகளை குருக்கள் முழுமையாய், குறிப்பாக மறைமாவட்ட குருக்கள் இதில் பிரமாணிக்கத்தோடு இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக பயன்படுத்துவார், பலப்படுத்துவார், தூக்கி சுமப்பார். உங்கள் மூலமாக இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படும். அதே போல துறவு நிலையில் உள்ள குருக்கள் 3 வார்த்தைப்பாடுகளை கொடுக்கிறோம். ஒன்று ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல். இந்த 3 வார்த்தைப்பாடுகளையும் எந்த குரு உண்மையாக, உத்தமமாக, கடவுளுக்கு உகந்தவாறு பரிசுத்தத்தோடு அணுகிறீர்களோ கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் எல்லா காலத்திலும் பயன்படுத்துவார், அவருடைய மாட்சியிலே பங்கேற்க வைப்பார். இதிலே எந்த குருவானவரும் களங்கம் ஏற்படுத்தக்கூடாது. குருக்களும் இந்த நாட்களில் தங்களுடைய குருத்துவ அழைப்பை, தேர்ந்து கொள்ளுதலை, வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இன்னும் குறிப்பாக அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய குரு தோழர்களே, இந்த நாளில் 3 வகையான பணியை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒன்றுக்கு போதிக்கின்ற பணி, இன்னொன்று புனிதப்படுத்தும் பணி, 3வது ஆளுகின்ற பணி. குருக்கள் இதை
தொன்று தொட்டு செய்து வந்ததால் தான் திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னுமாக இதில் அர்ப்பணத்தோடு இருக்க வேண்டும், இதிலும் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இந்த 3 பணிகளை ஒவ்வொரு குருவானவரும் எழும்பி நிறைவோடு செய்கிற பொழுது இயேசுவின் நற்செய்தி பட்டி தொட்டிகளில் எல்லாம், இயேசுவின் இறையாட்சி கிராமங்கள் நகரங்கள் கடந்து உலகம் முழுவதும் வென்றெடுக்கப்படும். ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு 2வது காரியம் ஒன்று செய்கிறார். அன்பு கட்டளை கொடுக்கிறார், புதியதொரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை சீடர்களுடைய பாதங்களை கழுவி கொடுக்கிறார். ஏன்? அரசருக்கெல்லாம் அரசரானவர், போதகருக்கெல்லாம் போதகரானவர், ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியரான இயேசு சாதாரண சீடருடைய பாதங்களை அவர் கழுவுகிறார் என்றால் ஒரே ஒரு காரணம், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஆமென், ஆமென். பாருங்கள், நான் உன்னை அன்பு செய்கிறேன், என் அன்பு உனக்குரியது, என் அன்பிலிருந்து நான் விலக மாட்டேன், இந்த அன்புக்காகத்தான் நான் உயிர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறதற்காக இயேசு பாதங்களை தொடுகிறார். ஒரு பெரியவர் பாதங்களை தொடுகிற பொழுது நம் உடம்பு சிலிர்த்து போகும், வேணாம் என்று ஒதுங்குவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கடவுள் நம் பாதங்களை கழுவுகிறார் என்றால், சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார் என்று நாம் முடித்துக் கொள்ளக்கூடாது. ஒவ்வொருத்தர் பாதங்களையும் கழுவி உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறார். யோவான் நற்செய்தியிலே 3வது அதிகாரம் 16 வாசித்தோம் என்றால், கடவுள் தம் ஒரே மகனை கொடுக்கிற அளவுக்கு உலகின் மீது அன்பு கூர்ந்தார். ஆமென். ஆமென். இயேசுவிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால் உயிர் கொடுக்கிற அன்பு. அந்த அன்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அந்த அன்பை பிறரோடு பகிர வேண்டும். ஏன் இயேசு நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்னார் என்றால், பிறரையும் நீ அன்பு செய்ய வேண்டும், பிறர் அன்பிலே நீ என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இதைத்தான் 1 யோவான் 4:8 கடவுள் எப்படி இருக்க முடியும் என்றால் அன்பாக தான் இருக்க முடியும். அப்ப கடவுளை நம்புகிறவர்களும் அன்பால் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை அன்பு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, யார் கடவுளை உண்மையாய் அன்பு செய்து அதே போல சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிறார்களோ, 1 யோவான் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கடவுளுக்கு பிறந்தவர்கள். 1 யோவான் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் அவர்களோடு இணைந்திருக்கிறார். மாறாக கடவுளை அன்பு செய்யாதவர்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய முடியாது. சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதவர்கள் கடவுளை அன்பு செய்ய முடியாது. அதைத்தான் 1 யோவான் 2:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவர்கள் இருளில் இருக்கிறார்கள், ஒளியில் இல்லை என்று சொல்கிறார். எனவே நாம் பிறரை அன்பு செய்கிறது தான் கடவுளின் அன்பு வெளிப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 21-23 என் மீது அன்பு கொண்டால், இயேசு சொல்கிறார், என் மீது அன்பு கொண்டால் என் அன்பை உனக்கு வெளிப்படுத்தி உனக்குள்ளே குடிகொள்வேன் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு கிறிஸ்துவை அன்பு செய்தோம் என்றால், அவருடைய சகோதர சகோதரி அன்பு செய்தோம் என்றால் கிறிஸ்து நமக்குள் குடிகொள்வார். எனவே இதுதான் அன்பு கட்டளையை கொடுத்து இயேசு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். பவுலடியார் 1 கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம் 13:4-7 சொல்லுவார், அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, இருமாப்பு கொள்ளாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, தீவினையில் மகிழாது, உண்மையில் மகிழும், அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். ஆமென். எனவே இந்த பண்புகள் இருக்கிற பொழுது நாம் உண்மையாகவே கிறிஸ்துவை அன்பு செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு 3வது உன்னதமான ஆசீர்வாதமான தொன்று தொட்டும் நமக்கு வாழ்வு தரக்கூடிய திருப்பலியையும் நற்கருணையும் ஏற்படுத்தின நாள். ஆம் அன்புக்குரியவர்களே, திருச்சபையின் படிப்பனையிலே நற்கருணை ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறது. ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 6:4 நற்கருணை என்பது நம் கண்களுக்கு இயேசு தெரியாத அப்பம் ரசத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறோம். எனவேதான் அதை மறைபொருள் என்று சொல்லுகிறோம். அது மறைபொருளாக இருந்தாலும் கூட அதிலே
ஆண்டவரின் பிரசனம் உண்மையாகவே இருக்கிறது. நற்கருணை என்று சொல்லுகிற பொழுது பல நிலையிலே பல பரிணாமத்திலே நாம் யோசித்து பார்க்கலாம். ஒரு குருவாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற ஒரு குருவாக, நற்கருணையினுடைய பிரசனத்தில் உண்மையை அனுபவித்த ஒரு குருவாக 3 பரிணாமங்களை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக, நற்கருணை என்பது பிரசனம். அதில் 2 வகையான பிரசனம் இருக்கிறது. ஒன்று உயிருள்ள பிரசனம், இன்னொன்று உண்மையான பிரசனம். பிரைஸ் தி லார்ட். உயிருள்ள பிரசனம், உண்மையான பிரசனம், நிரந்தரமாக என்றென்றும் இருக்கக்கூடிய பிரசனம். இயேசுவின் பிரசனம் உயிருள்ளது. அதில் இயேசு உண்மையாய் பிரசனமாக இருக்கிறார். அதே போல காலம் காலமாக, ஊழி காலமாக இயேசு நற்கருணையிலே பிரசனமாக இருக்கிறார். இன்றைக்கு கொரோனா வியாதியிலே இத்தாலி தேசம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 8வது நூற்றாண்டில இத்தாலி தேசத்தில லான்சியானோ என்ற இடத்துல முதலிலே நற்கருணையிலே ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் அப்படியே மாறி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவை ஆராதிக்கிறேன். இது போல எத்தனையோ சான்றுகள் இருக்கிறது. இயேசுவின் நற்கருணையிலே அந்த குருவானவர் ஒப்புக் கொடுக்கக்கூடிய அப்பத்திலே ரசத்திலே இயேசுவின் உடலும் இரத்தமும் உண்மையாக இருக்கிறது என்று இந்த நாளில் நாம் உண்மையாக நம்ப அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, நற்கருணை என்பது உணவு. 2 வகையான உணவு. ஒன்று நன்றியின் உணவு, இன்னொன்று நினைவுபடுத்துகிற உணவு. நன்றியின் உணவு என்று சொல்கிற பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறார். உண்மையாகவே ஒவ்வொருவரும் நற்கருணையை நம்புகிற பிள்ளைகள் எல்லோரும் கடவுள் எனக்கு செய்திருக்கிற காரியங்களுக்காக நாள்தோறும் நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். அதே போல நினைவுபடுத்துகிற உணவு, இயேசு செய்தது போல செய்ய, இயேசு வாழ்ந்தது போல வாழ, இயேசு இரக்கம் காட்டியது போல இரக்கம் காட்ட, இயேசு மன்னித்தது போல மன்னிக்க, இயேசு அன்பு செய்தது போல அன்பு செய்வதை நினைவுபடுத்துகிறது. அதை செய்கிற பொழுது நற்கருணையின் உண்மைத்தன்மையும் உயிருள்ள தன்மையும் மக்களுக்கு வெளிச்சமாகும், உலகுக்கு வெளிச்சமாகும். ஆமென். மூன்றாவது, நற்கருணை என்பது பலி. அதாவது 2 வகையான பலி. பழைய ஏற்பாட்டு பலி, புதிய ஏற்பாட்டு பலி. பழைய ஏற்பாட்டு பலியில விலங்குகள் தகனமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு பலியில என் ஆண்டவராகிய இயேசுவே தன் உயிரை கொடுக்கிறார். ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டு பலியில இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு தன் உயிரை கொடுக்கிறார். உயிரை கொடுக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆடுகள், மாடுகள், விலங்குகளின் பலியை விட என்னையே கொடுக்கிற பலிதான் உகந்த பலி என்று இயேசு தன்னை ஒப்புக் கொடுக்கிற அந்த பலியில நாள்தோறும் நாம் இணைகிறோம். அதைத்தான் திருப்பலி என்கிறோம். அதுதான் நற்கருணை என்று சொல்கிறோம். எனவே இந்த உன்னதமான கிறிஸ்துவை நம்பி, அந்த உன்னதமான பலியில நம்பிக்கை வைத்து, நற்கருணையில நம்பிக்கை வைத்து, இயேசுவின் பலியின் வாயிலாக உலகத்தின் பாவங்கள் கழுவப்பட, உலகத்தின் சாபங்கள் கழுவப்பட, உலகத்தின் நோய்கள் கழுவப்பட, குறிப்பாக இயேசுவே இந்த உன்னத பலி இன்றைக்கு நடைபெறுகிற இந்த நாளில் உலகத்தினுடைய எல்லா கொள்ளை நோய்களும் கழுவப்பட உம்முடைய பரிசுத்த பலியான இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுக்க வேண்டுமாய் ஒருமனப்பட்டு நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆண்டவர் பலியாய் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அந்த பலிதான் திருப்பலி. நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில் பங்கேற்கிற பொழுது இயேசு எனக்காக உயிர் கொடுக்கிறார். அவருக்காக நான் எப்படி பலியாக போகிறேன், அவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன், அவருக்காக என்ன நான் கொடுக்க போகிறேன், அவருக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்ற உணர்வோடு வாஞ்சியோடு பங்கேற்று நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்காக, இறையாட்சிக்காக, நற்செய்திக்காக தம் உயிரையே கொடுக்கவும் முனைய வேண்டும். மார்க் நற்செய்தி 8:35 தம் உயிரை காத்துக் கொள்ளும் எவரும் இழந்து விடுவார் என்கிறார். அதேபோல உரோமையருக்கு எழுதிய கடிதம் 14:7 யாரும் தமக்காக வாழக்கூடாது என்று இறைவார்த்தை வருகிறது. எனவே இயேசுவை போல பிறருக்காக நாமும் கையளிக்க, பிறருக்காக பலியாக்கப்பட இலக்க இந்த திருப்பலியில் வரம் கேட்போம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த திருவழிபாட்டினுடைய 2வது சடங்காக
பாதம் கழுவுகின்ற இந்த சடங்கினை நாம் நினைவு கூறுகின்றோம். யூத சமுதாய பின்னணியில் இந்நிகழ்வினை பார்க்கின்ற பொழுது தன் வீட்டில் இருக்கும் பணியாளர் தனது எஜமானின் கால்களை கழுவுவது வழக்கம். ஆனால் அதே சமுதாயத்தில் பிறந்த இயேசு தனது செயல்பாடுகளின் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கடைபிடிக்கின்றார். அதாவது இறைமகன் இயேசு தனது முன் சென்று தனது சீடர்களின் கால்களை கழுவி தாழ்ச்சியின் உன்னத தன்மையை வெளிப்படுத்துகின்றார். கருணையும் கடமையும் பணிவும் பொறுமையும் இருந்தால் தரணியில் தலைசிறந்த தலைவர்களாக உருவாக முடியும் என்பதை இயேசு எடுத்து காட்டுகின்றார். நமக்கு அடுத்திருப்போர் அனைவரையும் ஆண்டவரின் அன்பு சாயலாக ஏற்று வாழ இயேசுவின் இந்த பாதம் கழுவும் சடங்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே நாம் இந்த பாதம் கழுவுகிற இந்த சடங்கினை தவிர்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களினுடைய பாதங்களை கழுவிய அந்த நிகழ்வினை நம் கண் முன்பாக நிறுத்தி அதற்காக ஒரு சில மணித்துளிகள் நம் மனதிலே ஜெபிப்போம். அரசரும் போதகரும் ஆசிரியருமாகிய நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். கருணை கடலே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், திருநிலையினர் ஆகியோர் தாம் பெற்ற அழைப்பை உணர்ந்தவர்களாய் கால சூழலுக்கு ஏற்ப தங்களின் துன்ப வேளைகளில் மனம் துவண்டு விடாமல் மன உறுதியுடன் போராடும் ஆற்றலையும் அருட்கொடையையும் தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புது வாழ்வு வழங்கும் எம் இறைவா, உலக தலைவர்களும் மக்களும் இன்றைய இக்கட்டான சூழ்நிலையில் துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டு எம் இறைவா, கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மக்கள் விரைவில் சுகம் பெறவும் அவர்களுக்காக தன்னார்வத்துடன் பணி செய்யும் ஒவ்வொருவரும் உமது கருணையினால் வலுவூட்டப்பட்டு சிறப்பாக தொண்டாற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். பரலோக இறைவா, இயேசு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த உன்னதமான திருவிழா நாளில் என் பிள்ளைகள் முன் வைத்திருக்கிற விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் உம்முடைய குருத்துவ அன்புக்கு சான்று பகரவும், நீ கொடுத்த புதிய கட்டளையை ஏற்று வாழவும், நற்கருணை மீது
முழுமையான உன்னதமான நம்பிக்கையும் எழும்பவும், அதன் மூலமாக உலகம் உம்முடைய அன்பால் ஆட்கொள்ளப்பட அனைத்து விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்தவாறு மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மிக்கோரை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பு செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகி அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிபொருளாக முதலாக
தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தன் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை அடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகளோடு சேர்ந்து உமது ஆட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிபொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியறலும். உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் ஆயர் நீதிநாதனுக்காகவும் திருத்துதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உன் மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை நிறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாக எமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய புனிதர் அனைவரோடும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகிறோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிமிக்க மரியாவையும் புனித கன்னியின் கணவரான புனித யோசேப்பையும் திருத்துதர்களும் அரைசாட்சியுமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், தோமா, யாக்கோப்பு, பிலிப்பு, பர்த்தலமை, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளமெண்ட், சிக்ஸ்துஸ், கொர்னலியுஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிஸ்டோகோனிஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரை வணக்கத்தோடு நினைவு கூறுகிறோம். இவருடைய பேருவழங்குகளாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரிய மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம் ஊழியர்களாகி நாங்கள் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் உடலின் இரத்தத்தையும் சுடும் தம் சுடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைவுருளை கொண்டாடுமாறு பணித்த இந்நாளில் இக்காணிக்கையை மனநிறைவோடு ஏற்றருளும் வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் நீர்தாமே கனிவோடு சேர்த்தருளும். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையவர்களாகவும் தகுதியுடையவர்களாகவும்
உமக்கு ஏற்புடையதாகவும் உமக்கு உகந்ததாகவும் இருக்கச் செய்தரலும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் எங்கள் மீட்புக்காக, அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் நம் தந்தையும் ஆகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிலர்களுக்கு அளித்து அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சுழர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, உன் திருமகனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இருந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது மாட்சிமிகு பெரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிபொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடன் கனிவோடு கண்ணோக்கிரலும். நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்கு மெல்கிசேதேக்கு உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் இரு கைகளால் இப்பலிபொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தரலும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தை எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் உம் அடியார்கள் அனைவருக்கும் அளித்தரலும். இவர்களுக்கு கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதி நிறைந்த இடத்தை ஈந்திட இறைவா இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம்.
உம்முடைய திருத்துதர்களும் மறைசாட்சியுமான திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியாம், பர்னபா, இஞ்ஞாசியார், அலெக்சாந்தர், மார்சலின்ஸ், பீட்டர், பெலிசித்து, பெர்பத்துவா, ஆகத்தா, லூசியா, ஆங்கேஞ்சம்மாள், செசிலியா, அனசாசியா ஆகியோரோடு உம் புனிதர்கள் அனைவரோடும் எங்களுக்கு பங்களித்திரளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றை எல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடு. அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம்.
உட்கொள்ளப் திருவுடலும் இரத்தமும் எங்களை நிதி திருப்புக்கும் தன்னைக்குள்ளாக்காமல் நமது பேரன்பால் பரிவிறக்கத்தினால் எங்கள் உடல் உள்ள ஆன்மாவை காத்திட மறுமருந்தாக அருள் புரியும். என் ஆண்டவரை, என் தேவனை, நான் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்களுக்கு நீரே அருள் புரிவீராக. உன் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். நித்திய ஸ்துதிக்கும்
ஆண்டவர் இந்த இரவு உணவு விருந்தில தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்த மாபெரும் நாளில் நமத்தியில் நாள்தோறும் பிரசுரமாயிருக்கிற இந்த ஆண்டவரை எல்லோரும் கரங்கள் உயர்த்தி ஆராதிப்போம். இயேசுவே, இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன். என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன். என் நேசரே, என் நேசரே, என் மீட்பரே, என் மீட்பரே, என் இரட்சகரே, என் இரட்சகரே, உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை துதிக்கிறேன். உம்மை துதிக்கிறேன். உம்மை போற்றுகிறேன். உம்மை போற்றுகிறேன். உம்மை புகழுகிறேன். உம்மை புகழுகிறேன். உமக்கு நன்றி கூறுகிறேன். உமக்கு நன்றி கூறுகிறேன். அப்படியே கரங்களை உயர்த்தி நாம் செபிப்போம். வல்லவராகிய இயேசு ஆண்டவரே, உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டுமாக என் திரு அவையை உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்தினால் வழிநடத்திருக்கிறீரே நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வாழ்வு தரும் பிரசனமாக இருக்கிறதே நன்றி. உம்முடைய பிரசனம் உண்மையாக இருக்கிறதே நன்றி. உம்முடைய பிரசனம் நிரந்தரமான பிரசனமாக இருக்கிறதே நன்றி. இயேசு ஆண்டவரே, இந்த உன்னதமான ஆண்டவரே பெரிய வியாழன் அன்று இந்த ராவுணவு திருப்பலியின் இறுதியில ஆண்டவரை உமக்கு செலுத்துகிற ஆராதனைகள் ஆண்டவரே உமக்கு ஏற்றதாய் மாறுவதாக. இந்த ஆராதனையில் ஒரு வல்லமை ஆண்டவரே கடந்து செல்வதாக. இந்த ஆராதனையில் ஒரு விடுதலை ஆண்டவரை முன்குறிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஓலக்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இயேசுவே, எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களில் கொள்ளை வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் ஜனங்களோடு ஆண்டவரை இருக்கிறது. நீர் எங்கள் உணர்வோடு கடந்த ஆண்டவராக இருக்கிறீர். எங்களுடைய எண்ணங்களை அறிந்து தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் உமக்கு தெரியுமே. எங்களுடைய கண்ணீர் கவலைகள் உமக்கு தெரியுமே. எங்களுடைய நோய்கள் அனைத்தையும் அறிந்து தேவனாக இருக்கிறீர். இயேசுடைய பிரசன்னத்தில் ஆண்டவரை கொரோனா வியாதிஸ்தர்களை தொடுகிறாக. இந்த பிள்ளைகளுக்கு மறுவாழ்வை ஆண்டவரை கொடுப்பீராக. இந்த வியாதி நிமித்தம் ஆண்டவரை அந்த பிள்ளைகள் யாரும் இறப்பை சந்திக்காதவாறு உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி ஆண்டவரை கழுவி திடம் கொடுப்பீராக. வலிமை அளிப்பீராக. ஆற்றல் படுத்துவீராக. அபிஷேகத்தை கொடுப்பீராக. இயேசு ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த திரு இரத்தத்தினாலே ஆண்டவரே மருத்துவ சிகிச்சைகள் செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்கள் ஆண்டவரே, தன்னார்வ பணியாளர்கள், செவிலியர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே ஆண்டவரே அச்சம் பயத்தோடு நிற்கிற மக்களுக்கு மத்தியில உம்முடைய பரிசுத்த கிருபை இறங்கட்டும். அப்பா, பரிசுத்த வல்லமை மேலேறட்டும். இன்றைக்கு ஆண்டவரே தேசங்களிலே ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணுவீராக. நாடுகளிலே ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரை கொரோனா வைரஸ் என்ற அந்த கொடூர உயிர்கொல்லியினாலே ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற நாடுகள் உம்முடைய இரத்தத்தாலே பாதுகாக்கப்படுவதாக. இயேசுவே, நீரே ஆண்டவர் என எல்லா ஜனங்களும் கண்டுகொள்கிற அளவுக்கு உம்முடைய வழக்கரம் செயலாற்றுவதாக. உம்முடைய புனித புயம் செயலாற்றுவதாக. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தமானது எங்கள் நாடு முழுவதும் தெளிக்கப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்கள் தேசம் கழுவப்படுவதாக. என் தேசத்திலே ஆண்டவரே இந்த உயிர் கொல்லியினுடைய வக்கிரமம் பெருகாமலே ஆண்டவரே நீர் கட்டுக்குள் கொண்டு வருவீராக. என் தேசத்தை விடுதலைக்கு அழைத்துச் செல்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வல்லமையினாலே என் மாநிலத்தை பாதுகாப்பீராக. ஆண்டவரே, என் பரிசுத்த வல்லமையினாலே இந்த ஆராதனையை காண்கிற பிள்ளைகள், உன்னிடம் மன்றாடுகிற பிள்ளைகள், உன்னை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுகிற பிள்ளைகள் ஆண்டவரை தொடப்படுவார்களாக, கழுவப்படுவார்களாக, பாதுகாப்பை உறுதியாய் பெற்றுக் கொள்வார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக, இயல்பான வாழ்க்கையை தொடர்வார்களாக. நல்லவரே, நல்லவரே, இயேசு ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 பாடுவாய் என்னாவே. See
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உன்னிப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். Ave, Ave, Ave Maria, Ave, Ave, Ave Maria, Ave, Ave, Ave Maria.